நார்மலாக பாருங்கள், கீழ்ப்பாக்கம் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஒரு 2 பெட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைமு 10 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. நான் இடத்த சொல்லிட்டேன், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான், ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமெல்லாம் இல்லை. பேட்ரோல் ஜீப் வரதுக்கு 30-40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆயிட்டுன்றதை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்கள் வராதிங்க சார், நாங்கள் சொல்கிற பிறகு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து இல்லை. நான் 4 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ, என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். 1000 விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன. ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம், தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம். இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது. இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம்.